வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல்ல கிரிப்டோ உலகத்துல ரொம்பவே கவனத்தை ஈர்த்திருக்கிற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். ஆரிஜின் எல்ஜிஎன்எஸ் ப்ராஜெக்டோட லேட்டஸ்ட் சர்டிக் வெரிஃபைட் ரிப்போர்ட் பத்தி தான். ஆமா, கண்டிப்பா. இது கிரிப்டோ ஸ்பேஸ்ல ஒரு முக்கியமான அப்டேட். ஆமா, ஏன்னா கிரிப்டோ ஃபாலோ பண்றவங்களுக்கு சர்டிக் தணிக்கைகளை பத்தி தனியா எந்த அறிமுகமும் தேவையில்லை. ஆனா இங்க சுவாரஸ்யம் என்னன்னா, வெறும் 2 வருஷத்துல ஆரிஜின் எப்படி சர்டிக் தரவரிசையில டாப் 3 இடத்துக்குள்ள வந்தாங்கங்கிறது தான். எக்ஸாக்ட்லி. 2 வருஷத்துல இந்த இடம்ங்கிறது ஒரு பெரிய மைல்கல். இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த ரேங்கிங் எத குறிக்குது? இது நிஜமாவே நம்பகமானதானா அப்படின்னு உங்களுக்காக நாங்க அலசப் போறோம். முதல்ல இந்த சர்டிக்னா என்னன்னு சொல்லிடலாம். இது கிரிப்டோ அப்புறம் வெப்3 ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஒரு பிளாக் செயின் செக்யூரிட்டி கம்பெனி. இவங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸை ஃபுல்லா ஆடிட் பண்ணுவாங்க. ஓகே, ஆடிட் பண்ணி ஒரு ஸ்கோர் குடுப்பாங்க. ஆமா. ஸ்கைநெட் மூலமா லைவ் மானிட்டரிங் பண்ணி 0ல இருந்து 100 வரைக்கும் ஒரு செக்யூரிட்டி ஸ்கோர் கொடுப்பாங்க. அதுல தான் ஒரிஜின் இப்போ 86.91% வாங்கியிருக்காங்க. கரெக்ட். 86.91%. அதாவது இது ஒரு பக்கா ஏ ரேட்டிங். மார்க்கெட்ல 10 வருஷமா இருக்கிற பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 60-70% வாங்குறதுக்கே ரொம்ப திணறுவாங்க. ஆமா, நாமுமே அத நிறைய பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரிஜின் இவ்ளோ ஷார்ட் டைம்ல இந்த ஸ்கோர் வாங்கியிருக்காங்கன்னா அவங்களோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆர்கிடெக்சர்ல இருக்கிற நேர்த்தி தான் காரணம். ஆன் செயின் டேட்டா, கோட் செக்யூரிட்டி அப்புறம் கவர்னன்ஸ்னு எல்லா வெக்டர்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதான் எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. பல்லாயிரக்கணக்கான வரியில கோடு இருந்தாலும் செக்யூரிட்டி லூப் ஹோல்ஸ் இல்லாம டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ இத கேட்கும்போது உங்களுக்கு ஒரு இயல்பான சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம்? இந்த மாதிரி ரேங்கிங்க சும்மா பணம் கொடுத்து வாங்கிட முடியாதான்னு நீங்க யோசிக்கலாம். இது ரொம்ப நியாயமான கேள்விதான். ஏன்னா ரிப்போர்ட்லயே இத பத்தி சொல்லியிருக்காங்க. ஆமா, ஒரு அதிகாரப்பூர்வ ஆடிட் பண்ணணும்னா ப்ராஜெக்டோட காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து $10,000 இருந்து $50,000 வரைக்கும் சர்டிக்கு ஃபீஸ் கட்டணும்னு வெளிப்படையாவே போட்டிருக்கு. இத வச்சு ரேங்கிங்கையும் வாங்கலாம்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. இங்கதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நீங்க ஃபீஸ் கட்டுறது அந்த ஆடிட் பண்ற ப்ராசஸுக்காக மட்டும்தானே தவிர ரேங்கிங்கிற்காக கிடையாது. ரேங்கிங்க காசு கொடுத்து வாங்க முடியாதா? கண்டிப்பா முடியாது. நீங்க எவ்ளோ பெரிய தொகையை கொடுத்தாலும் ஸ்கைநெட் அனாலிசிஸ்ல ஒரு மார்க்க கூட எக்ஸ்ட்ராவா போட மாட்டாங்க. அந்த மதிப்பீடு முழுசா குறியீடுகளோட தரம், அதாவது கோட் குவாலிட்டி, அப்புறம் லைவ் த்ரெட் டிடெக்ஷனை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகுறது. இதுல எந்த குறுக்கு வழியும் கிடையாது. அப்போ இது முழுக்க முழுக்க மெரிட் பேஸ்டு ஸ்கோர் தான். 100%. ஒரிஜினோட இந்த 86 ஸ்கோர் அவங்களோட டெக்னிக்கல் ஸ்ட்ரென்த்தை மட்டும்தான் காட்டுது. இது ஏன் உங்களுக்கு முக்கியம்னா, இணைய வெளியில ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்டை நம்பலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ண இந்த மாதிரி வெளிப்படையான செக்யூரிட்டி ஆடிட்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மோசடிகளை ஈஸியா தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாம உங்கள மாதிரி எக்கோசிஸ்டம் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், இது இன்ஸ்டிடியூஷனல் அடாப்ஷனுக்கும் ஒரு பெரிய கிரீன் சிக்னல். எக்ஸாக்ட்லி. பெரிய லெவல்ல லிக்விடிட்டி உள்ள வரணும்னாலோ இல்ல இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் மில்லியன் கணக்குல ஃபண்ட்ஸ் நெட்வொர்க்ல லாக் பண்ணணும்னாலோ இந்த டாப் டியர் சர்டிஃபிகேஷன் ரொம்ப அவசியம். ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். ஆமா. டோட்டல் வேல்யூ லாக்ட் அதிகமாகும்போது நெட்வொர்க் மேல இருக்கிற ட்ரஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா பல மடங்கு அதிகரிக்கும். சர்டிக் வெரிஃபைட் லிஸ்ட்ல முதல் 3 இடத்துக்குள்ள இருக்கிறது ஆரிஜின் எக்கோசிஸ்டமோட ஸ்டெபிலிட்டியை ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்துது. சுருக்கமா சொல்லணும்னா ஆரிஜினோட இந்த சர்டிக் ரேங்கிங் வெறும் விளம்பரம் கிடையாது. அது அந்த ப்ராஜெக்டோட பாதுகாப்பிற்கும் உண்மையான உழைப்பிற்கும் கிடைச்சிருக்கிற ஒரு அங்கீகாரம். இதோட இன்னைக்கு நாம விவாதிச்ச இந்த டாபிக்கை முடிச்சுக்கலாம். ஆமா, ஒரு தெளிவான கன்க்ளூஷன் கிடைச்சிருக்கு. ஆனா போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபைனல் தாட். பிளாக் செயின் டெக்னாலஜி டெய்லி மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு பாதுகாப்பானதுன்னு ஏ ரேட்டிங் வாங்கின ஒரு ப்ராஜெக்ட் நாளைக்கு வரக்கூடிய புதிய சவால்களை எப்படி ஃபேஸ் பண்ணும்?